வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி எடுத்தாச்சு, அரை கப் பருப்பு, ரெண்டும் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயிட்டும். பருப்புக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு நம்ம ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து சின்ன வெங்காயத்தை நாங்கள் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதனால எண்ணெயில் போட்டுக்கலாம். இது சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட பூண்டு ஒரு 10 பல் இடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் அதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டு இப்போ பெருங்காயத்தூள் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தாராளமாக இருந்தால் டேஸ்ட்டு வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுடலாம். வரமிளகாய் அதில் 2 கிள்ளி போட்டுடலாம். இப்போ சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி நாங்கள் 3 எடுத்து பெரிய தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த தக்காளியும் அதிலே போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தக்காளியும் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு எல்லாம் உப்பு போட்டுக்கலாம். இப்போயே தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணும். அடுத்து அரிசியும் பருப்பும் ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு நம்ம தாராளமாக இது வைக்கலாம். சாப்பாடு நல்லா குழஞ்சி வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால 1.5 கப்பு நாங்கள் வச்சுருக்கோம். அரிசி ஒரு கப்பு, அரை கப்பு பருப்பு 3 கப்பு தண்ணி. ஆனால் நாங்கள் 4 கப்பு தண்ணியாக வச்சுருக்கோம். நல்லா குழஞ்சி அப்போ தான் வரும். தேவையான அளவு உப்பு ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 விசிலே விடலாம். இப்போ நாங்கள் நார்மலாக 2 விசில் விடுவோம். இப்போ நாங்கள் 5 விசிலாக விட்டுருக்கோம். இப்போ அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். அதையும் போட்டு சின்ன வெங்காயம், கட்டின வெங்காயமும் எண்ணெயில் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதிலே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருலாம். இப்போ குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம அந்த சாப்பாட்டையில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா தாளித்தது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் தான் சாப்பாடு பருப்பு சாதம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. பாருங்கள், அடியும் பிடிக்கல, கரெக்டாக இருக்குது இந்த பதம். நாங்கள் பருப்பு சாதம் ரெடி ஆச்சு, சாப்பிட்லாம். தேங்க்ஸ்.